ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு இந்த ஜோதிட கிளையை வழங்கிய எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுமூர்த்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் அர்ச்சிவாச நிபுணர் பயிற்சியாளர் ராஜ் வரலானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஜாதக பதிவாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு தாயினுடைய கேள்வி. என்னுடைய மகனுக்கு திருமணம் எப்போது நடக்கும், எப்படிப்பட்ட வரனை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற கேள்வி ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக கேட்டிருந்தாங்க. பதிவு போது முன்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் எளிமையாக உங்களை வந்தடையும். இது ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருடைய வயது 25 வயது நிறைவடைந்து 1 மாதம் 3 நாட்கள் ஆகிறது. இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம், ராசி விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரத்துல இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. இன்றைய அவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னமானது அவருக்கு 14/5/2019 14/5/2029 இந்த காலகட்டங்கள் வரையுமே 10 வருட காலங்கள். இந்த ஜாதகருக்கு துலாம் லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்கு. விருச்சிக ராசியில் சந்திர பகவானும், மகர ராசியில் கேது பகவானும், மீன ராசியில் புதன் சுக்கிரனும், மேச ராசியில் சூரியன் செவ்வாய் குரு சனி பகவானும், கடகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஜாதகருடைய கிரக நிலைகள். இந்த ஜாதகருக்கு இன்றைய நட்சத்திர புள்ளியாக அவருக்கு சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3/12/2024 12/1/2026 வருகிற ஜனவரி மாதம் வரையுமே இவருக்கு சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் திருமணத்திற்கான காலகட்டமா அப்படின்னா டீனின் அவருக்கு 6ஆம் இடத்தில் செல்வதால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்துக்கான முயற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அவருக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில், அப்ப ஜாதக தீரக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு அல்லது பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகர் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இந்த ஜாதகருக்கு 8ஆம் அதிபதியும் கூட. அப்ப ஜாதகரே என்ன பண்ணுவார்னா தீராத பிரச்சனைகளை சந்தித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்ப அது சம்பந்தமான துறைகள்ல ஜாதகர் இருக்கிறாரான்னு கேட்டோம்னா இவர் ஐடி சம்பந்தமான கோடிங் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய ராகு பகவான் அவருக்கு 10ஆம் இடத்தில் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 10ல் ராகு பகவான் அமர்ந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஜாதகருக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கா, மன அழுத்தம் அதிகமா இருக்குதா, மன சம்பந்தமான அழுத்தங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவருக்கு திருமணம் எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் நல்ல நிலையில அமர்ந்திருக்கிறார். தனது 4ஆம் பார்வையாக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி லக்னத்தையும் பார்ப்பாரு. 10ஆம் அதிபதி சொல்ற 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவானை தனது 8ஆம் பார்வையாக இவர் பார்க்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு வேலை பார்க்க இடத்திலே பாத்தீங்கன்னா வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் லக்னத்தை பார்வை செய்வதால் இவருக்கு தெரிந்த பெண்ணை மனைவியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத இந்த ஜாதகம் சுட்டி காட்டுகிறது. சரி, வேற என்ன பிரச்சனை இந்த ஜாதகத்துல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இந்த ஜாதகருக்கு கம்யூனிகேட் பண்றதுனால அவங்களுக்கு முயற்சியின் மூலமாகவோ கம்யூனிகேஷன் மூலமாகவோ இவங்களுக்கு மனைவி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர் 6ஆம் அதிபதியும் கூட. அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருந்தா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய திருமணம் அல்லது பிரச்சனைக்குரிய வரன் அப்படிங்கிற அமைப்பை காமிக்குது. ஸோ அந்த பெண்ணும் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான துறைகள்ல பணியாற்றக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இவங்க எந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இவருக்கு எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 4/5க்குரிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அம்மாவின் மூலமாகவும், அதே சமயத்துல 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது 5-7 தொடர்பு திருமணம் அப்படிங்கிறது காதல் அல்லது மனம் விரும்பிய திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல சுட்டி காமிக்கிறது. அதே சமயத்துல இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது, 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது குடும்பம் சார்ந்த ஒரு அழுத்தத்தை காமிக்குது. 4க்கு அது 16ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அம்மா சொல்றதை கேட்கக்கூடிய தன்மைகள் அல்லது திருமண வாழ்க்கையில அம்மா அப்படிங்கிற நிகழ்வு கொஞ்சம் சாதகமான நிலையில இருந்தாலும் கூட அம்மாவின் மூலமாகவே இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஆனா அதே சமயத்துல இந்த ஜாதகருக்கு சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிஞ்சு விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல 7ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருடைய கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் அதை சரி செய்யக்கூடிய வேலைகள்ல ஐடி ஃபீல்ட் இருக்கிறதுனால பெரும்பாலும் பாதிப்புகள் இல்லை என்றாலும் கூட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது உணர்வு ரீதியான புரிதல்கள் அப்படிங்கிறது இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உள்பூசல் சொல்லக்கூடிய உணர்வு ரீதியான புரிதல் இல்லாத ஒரு நிலையை காமிக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்தவரை
திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உணர்வீதியான புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை காமிக்கும். 2 பேர்களையும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைக்குரிய வரன் அப்படிங்கிற அமைப்பையும், திருமணம் அப்படிங்கிறது நடந்தாலே இந்த ஜாதகருக்கு கருத்து வேறுபாடு வரணும் அல்லது கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தசாபுத்தி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன இந்த ஜாதகருக்கு இன்றைய தசாபுத்தி போராட நட்சத்திரத்திலிருந்து அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி சுக்கிர தசை, சந்திர புத்தி, புதன் அந்தரம் நடந்துட்டு இருக்கு. 24/3/2024 ஆரம்பிச்சிருக்குது சுக்கிர தசை, சந்திர புத்தி. 23/11/2025 நவம்பர் மாதம் நிறைவடைகிறது. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரியில இந்த நட்சத்திர புள்ளியும் நிறைவடைகிறது. அப்போ சுக்கிர தசை பாத்தீங்கன்னா அவருக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து, சந்திர புத்தி அப்படிங்கிறது 2ஆம் இடத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த ஜாதகருடைய கவனம் இருக்கு. புதன் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு நிகழ்வையும், தடை தாமதம் சார்ந்த விஷயங்களையும் இந்த ஜாதகர் கேள்வியாகுது. அப்ப எப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் 2025 பிறகு சுக்கிர தசை, செவ்வாய் புத்தி வரக்கூடிய காலகட்டத்துல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 2026 இந்த சுவாதி நட்சத்திர முடிவு விசாக நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்துல D9 7ஆம் இடத்தில் செல்வதாலையும், சுக்கிர தசை செவ்வாய் புத்தி செல்லக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்து ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கொடுக்க போறார் அப்படிங்கிறது எளிமையாக தெரிகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தை அறிந்து கொண்டு அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வரன்கள் அமையும், எந்த மாதிரி வரன்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக அறிந்து கொண்டு உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையும் ஜாதகரும் தன்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி அமையுங்கிறத அறிந்து கொண்டு உங்க வாழ்க்கையை எளிமையாக அமைச்சுக்கலாம். அட்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறை உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.